இந்த தீபிகா பண்ண செயல்னால வெண்பா முடங்கி போயிருவாங்க. அவங்க சைக்காலஜிக்கலா அவங்கள அஃபெக்ட் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி தான் தீபிகா பல திட்டங்கள் போட்டாங்க. அதுபோல வெண்பாவுமே முடங்கி போய் இருந்தாங்க. ஆனா விஜய், மல்லி 2 பேரும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்ப வெண்பாவ உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப டபுள் கான்ஃபிடென்ட்டா வெண்பா இருக்கிறாங்க. அடுத்த காம்படிஷன்ல நிச்சயமா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லிய ஏதாச்சும் பண்ணணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து பிளான் பண்ணாங்க. இப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இப்ப வெண்பாவ கையில எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறது, வரது அப்படிங்கிற எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ரன்னிங் காம்படிஷன் போயிட்டுருக்கு. எப்போதுமே வெண்பா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றா அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுர்றாங்க. இதனால ஊக்க மருந்து உட்கொண்டாங்க அப்படிங்கிற மாரி தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பா அதையே நினைச்சு மன உளைச்சல்ல நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிரிமினல் எண்ணத்தோட தான் இந்த வேலைகள்லாம் இப்ப தீபிகா பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல வெண்பாவும் தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் விஜய், மல்லி 2 பேருமே சொல்றாங்க. அடுத்தவங்க நம்மள வின் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதால தான் தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால வின் பண்ணி ஜெயிக்க முடியாது. அதனால நீ அதையெல்லாம் மறந்துரு. நிச்சயமா நீ வின் பண்ணுவ அப்படிங்கிற மாரி மோட்டிவேட் பண்றாங்க. அதுபோல வெண்பாவுமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப நான் திரும்பவும் நல்லபடியா பிராக்டிஸ் பண்றேன் டாடா அப்படிங்கிற மாரி விஜய ஹக் பண்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஸ்போர்ட்டிவ் தான் வெண்பா கிட்ட புடிச்சது. என்ன வெண்பா முடங்கி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இந்த தீபிகா ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதால, வெண்பா நிச்சயமா அடுத்த முறையுமே வின் பண்ண தான் போறாங்க. அடுத்ததா இந்த ராஜி வசமா சிக்கி இருக்கிறாங்க. விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே. ஏன்னா அவங்களோட பிஹேவியரே சரியில்ல. அவங்க தேவையில்லாம ஏதோ ஒரு வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியவுமே, அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க முரளியோட ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுத்தத விஜய் வீடியோ எடுத்துடுறாங்க அப்படிங்கிறதால, வீட்ல வந்து இப்ப மல்லி கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவ பாரு, இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அப்படிங்கிற மாரி ராஜி கிட்டயே காமிக்கிறாங்க. ராஜி இத பார்க்கவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நிச்சயமா ராஜியோட வாயிலிருந்து அவங்க எதற்காக பணம் குடுத்தாங்க அப்படிங்கிறத அப்கமிங்ல வர வச்சுருவாங்க அப்படிங்கிறதால, அப்கமிங் ஸ்டோரி லைன் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.